ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே தாங்க வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு லீவா இருக்குன்னு தாங்க நினைச்சு கொஞ்சம் அசந்து தூங்கியாச்சு. எழுந்து பார்த்தா ஸ்கூலுங்க. நேத்தே சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்னு சொல்லி. ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லங்க. ஆல்மோஸ்ட் வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு செய்ய போறாங்க. வெண்டைக்காய் வறுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் பாருங்க, தோசை வந்து செய்ய போறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்னைக்கு தோசை தாங்க செஞ்சிருக்கேன். நல்லா ஒரு சூப்பரான ஒரு தோசை செஞ்சு சாம்பார் வச்சுட்டேங்க. உள்ளவே வந்து பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். பச்சை மிளகாலாம் போட்டு செய்வோம்ல, சின்ன வெங்காயம் போட்டு அது போல வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. வேர்க்கடலை தேங்காய்லாம் போட்டு எப்பயும் போல சட்னி செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுட்டு தோசை செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதுதாங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்து நான் என்னென்ன சமைக்க போறேன் அப்படின்றத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து அவரைக்காய் வந்து அம்மா கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவரைக்காய் பொரியலும் செஞ்சுட்டாங்க. இப்ப வாங்க நம்ம டக் டக்குன்னு வந்து தோசை செஞ்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன சமையல் சமைக்க போறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான தோசை வந்து செய்யறேன். வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து குழம்பு செய்யும் போது நல்லா வறுத்துடுவாங்க. நல்லா வறுத்துட்டு குழம்பு செஞ்சதுதான் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காயில் கொஞ்சம் கொழு கொழுப்பு தன்மை இருக்கும்ல, அதோட நம்ம குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா எங்க வீட்டு குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்க எப்பவுமே இது போல வந்து நல்லா வந்து வறுத்துடுவோம். வறுத்துட்டு தான் நம்ம குழம்பு செய்வோம். பாருங்க, தோசை வந்து சுட்டாங்க. அப்படியே ஒரு ஒரு தோசையா நம்ம செஞ்சுக்கிட்டே குழம்பு வச்சுக்கலாம். இப்ப வெண்டைக்காய் வறுத்துட்டு குழம்பு எப்படி செய்யறன்றத பாக்கலாம். அளவுக்கு வந்து வறுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வறுக்கணுங்க. தோசை பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வருது பாருங்க. தோசைக்கும் சாம்பாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை சாம்பார் வச்சிருக்கேன். சட்னி வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. சாம்பாரும் இருக்கு. சாதத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்க? அப்படி இல்லைன்னா நீங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இந்த அளவுக்கு வச்சு வறுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு வறுத்தாதான் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வாங்க குழம்பு எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். அதே கடாயிலே வந்து நம்ம குழம்பும் சேர்த்துக்கலாங்க. இது போல அவசர அவசரமா செய்யும்போது நம்ம எப்படியும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்க போறோம். தோசையும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து வச்சுட்டேன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. வெண்டைக்காய் புளி குழம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெண்டைக்காய் குழம்புக்கு மட்டும் இல்லாம வேற எந்த குழம்பு செஞ்சாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். தோசை பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து இருப்பேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டான். அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவே வந்து கரெக்டா இருக்குங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. தோசை வந்து எடுத்துடுறேன். அடுத்ததா வந்து தக்காளி சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து என்ன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம். மசாலா வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்ல அரைச்ச தனியா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தீயாம நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்க போறோம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க நம்ம போட்ட தண்ணி எல்லாம் சூப்பரா வந்து வத்தியாச்சு. அடுத்ததா பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்காங்க. இது சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேங்க. புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தா உப்பு, காரம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். குழம்பு வந்து பாருங்க சூப்பரா வந்து வத்தி வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தோசையும் வந்து சுட்டுட்டே இருக்கேங்க. தோசையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுட்டு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். இதுல இருந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேங்க. என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சாதத்துல இருந்தே பார்க்கலாங்க. சுட சுட சாதம் வச்சிருக்கேன் பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சிருக்காங்க. ரெசிபி எடுத்திருக்கேன். கண்டிப்பா பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிடுறதுக்கு. இது பட்டாணி போட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா அதை விட வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். அதுவும் பட்டாணி சேர்த்திருக்கோம். குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே இப்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாருங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க தோசை தாங்க செஞ்சிருக்கேன். நல்லா சூப்பர் முருவலான தோசை செஞ்சுட்டாங்க. அடுத்ததா பொரியல் செஞ்சிருக்காங்க. பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. இந்த அவரைக்காய் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க. காய் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து நைட்டே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால காலையில வந்து டக்குன்னு நான் பொரியல் செஞ்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் தாங்க செஞ்சிருக்கேன். காய் வேக வச்சிடணுங்க. வேக வச்சுட்டு கம்மியான தண்ணி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு காரத்தூள் போட்டு காய் போட்டு செய்யறது ரொம்ப சிம்பிளான முறையில டேஸ்டா செஞ்சிடலாங்க. ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. வீடியோவை எடுத்து அப்லோட் பண்றாங்க. அடுத்ததா வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் செஞ்சிருக்காங்க. சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க எம்டி சாம்பார் தான். பச்சை மிளகாய்லாம் போட்டு செய்வோம்ல அது போல செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து போடலங்க. பழுத்து நல்லா பழமா பழுத்துட்டு இருக்கும்ல அந்த பழுத்த மிளகாய் போட்டு செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா வந்து எப்பயும் போல எங்க வீட்டு குட்டீஸ்க்கு சட்னி செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டா வந்திருக்குங்க. ஹோட்டல்ல எல்லாம் செய்வோம்ல அதை விட வந்து டேஸ்டா வந்து செஞ்சிருக்கேன். குட்டீஸ் வந்து சாப்பிட்டாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் வந்து 2, 3 பேருக்கு வந்து போட்டு குடுத்துட்டேன். அவங்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போட்டு குடுத்துட்டு இப்ப லஞ்ச் வந்து பேக் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு வந்து சாதம், அவரைக்காய் பொரியல் வைக்கிறேங்க. நிதிஷ் வந்து அவரைக்காய் பொரியல் நல்லாவே விரும்பி சாப்பிடுவான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது வச்சுக்கினேன். அடுத்ததா பூவாசிக்கு சாம்பார் கேட்டிருந்தாங்க. சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன். இந்த சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து உங்க வீட்ல வச்சு செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா பருப்புல வந்து பருப்பு நல்லா கழுவிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு தக்காளி, பழுத்த மிளகாய் சேர்த்துக்கணும். பூண்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சிடணுங்க. இன்னைக்கு துவரம் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்லயே வந்து உடைச்ச துவரம் பருப்புங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அதை போட்டு செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது யாரு சரண்யா. சரண்யா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தாங்க சாப்பிடுவாங்க. எப்பயும் போல அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். அடுத்து யாரு அடுத்து வந்து அன்சிகா.
அவங்களுக்கும் வந்து சாதம் போட்டுக்கிறேன். சாதம் வந்து போட்டுட்டு அவரைக்காய் பொரியல் வச்சுக்கிறேங்க. அவங்களுக்கு அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அதனால வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, இந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. பாருங்க, அவரைக்காய் பொரியலும் வந்து போட்டு வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சாம்பார் போட்டுக்க போறேன் 5 காலுக்கு. அவ்வளோதான்ப்பா. சாம்பாரும் போட்டுட்டேன். அடுத்து வந்து சரண்யாளுக்கும் போட்டுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. இன்னைக்கு ஒரு சார் வந்து லீவ் போட்டாரு. அதனால அவருக்கு வந்து லஞ்ச் வந்து நான் பேக் பண்ணலங்க. அவர் வந்து வீட்லயே வந்து சாப்பிட்டுப்பாரு. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து லஞ்ச் வந்து போட்டுட்டேன்னா போல இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்சதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. புடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.